Hi students, 10th standard English active voice passive voice grammar பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபியூச்சர் டென்ஸும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸும் பார்க்கலாம். Before we shall discuss these two tenses, I would like to remind you again pronoun changes from active voice to passive voice. Active voice first person singular I changes into passive voice me. First person plural we changes into us. Second person singular you or plural you changes into you. Third person singular he changes into him. Third person singular she changes into her. Third person singular it changes into it. Third person plural they change into them. At last noun never change from active voice into passive, passive into active. இந்த ஏன் அடிக்கடி இந்த pronoun table உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்கேன்னாங்க, it is very essential. Without it we never change from active voice into passive voice. ஸோ அதனால தான் நான் அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். நான் அதே மாதிரி நமக்கு irregular ரொம்ப முக்கியமானது. அங்கே செவன்த் டென்ஸாக கூடிய ஃபியூச்சர் டென்ஸ் பார்ப்போம். ஃபியூச்சர் டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னக்கா, ஆக்டிவ் வாய்ஸில் ஃபர்ஸ்ட் யூஸ் சப்ஜெக்ட், செகண்ட் பார்த்தா இங்கே கொஞ்சம் நிறைய மீன் பண்ணும் வில் ஆர் ஷல் ஆர் கேன் ஆர் மஸ்ட். இந்த நாளத்தில் எதனா ஒன்று தான் இருக்கும். வில் ஷல் கேன் ஆர் மஸ்ட். among this word anything will okay one only come. அதுக்கப்புறம் v1 verb. v1 verbனாக்கா present form of verb. at last object. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸினுடைய ஸ்ட்ரக்சர். once I remind you, subject will or shall or can or must plus v1 verb at last object. passive voice structure usually object comes first. object shall or will or can must, then next be. after this use a formula be, then v3. இங்க கூட v1 என்னவா மாறும்னா v3 ஆ மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க c னாக்க இங்க seen னு மாறும், drink னாக்க drunk னு மாறும். அதுதான் இங்க v3. v3 னா past participle by subject. இதுதான் passive voice உடைய ஸ்ட்ரக்சர். now let us see some example. first example, she will distribute chocolates. நமக்கு இந்த ஆக்டிவ் ஸ்பேசஸ்ல நமக்கு என்ன முக்கியமானக்க, நமக்கு வாக்கியத்தை தெரியும், பிரிக்க தெரியும், சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது. அப்போ நம்ம ஈஸியா ஆக்டிவ் பாசிவ் வாய்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இங்க எப்படி பார்த்துக்க, she the subject will distribute the verb, chocolates the object. ஆப்ஜெக்ட் நம்ம கொண்டு வாங்க, ஆப்ஜெக்ட் முடி கொண்டு வாங்க. நான் சாக்லேட் யூஸ்வலா நான் ஃபார்முலா படி ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட், chocolates. chocolates இங்க பாருங்க, இதோட போட்டு will be plus v3. will ஓட என்னன்னா b சேர்க்க போறோம். will இருந்தாக்க will, இது பக்கத்துல b போட்டு இந்த v1 ஃபார்ம் ஆஃப் வெர்ப v3 ஆ மாத்தணும். v3 னாக்க பாஸ்ட் பார்ட்டிசிபிளா மாத்தணும். நம்ம distributed by subject. சப்ஜெக்ட் நவுனா இருந்தாக்கா மாற்ற தேவையில்லை, ப்ரொனவுனா தான் மாற்றணும். இங்கே ப்ரொனவுனா இருக்குன்னா ஷீ இருக்குது, ஷீ சேஞ்ச் இன்டு ஹர். பாசிவ் வாய்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள், ஐ ஷல் ரைட் எ லெட்டர். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வில்லு கொடுத்துருப்பேன், செகண்ட் எக்ஸாம்பிள் ஷல் இருக்கு பாருங்க. இதில் பார்த்தா சப்ஜெக்ட் ஐ, ஷல் ரைட் வேர்பு, லெட்டர்ன்றது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் முடிக்கோங்க பாசிவ் வாய்ஸ் மாற்றுறதுக்கு எ லெட்டர். இங்க ஷல்லுக்கு ஷல்லும் போடலாம், ஷல்லுக்கு பதில் வில்லும் போட்டுக்கலாங்க. will be right ஓட v3 return by I என்னவா மாறும், ஆக்டிவ் பாசிவ் மாறும்போது மீயா மாறும். இதுதான் பாசிவ் வாய்ஸ். தேர்ட் எக்ஸாம்பிள், ரெண்டுத்துக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளும் செகண்ட் எக்ஸாம்பிளும் ப்ரொனவுனா கொடுத்துருப்பேன். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, நவுனா இருக்கு பாருங்க. ஜான் will learn the lesson. ஜான் இங்க சப்ஜெக்ட்,
will learn the verb, the lesson the object. Active voice passive voice மாத்தும்போது யூசுவலா என்ன வரும்னாக்கா ஆப்ஜெக்ட் comes first. இந்த ஆப்ஜெக்ட்னா the lesson. The lesson will இருக்குது be the learned V3 learn learned 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 by இங்க noun என்ன பண்ணதல மாத்தவே தேவையில்ல அப்படியே என்ன பண்ணுவோம் John. Fourth example, you must wash your shirt neatly. இங்க you subject, must wash is the verb, your shirt is the object, neatly is the adjunct. இங்க adjunct கொடுத்திருக்கேன், adjunct இருந்தனாக்க ஒரே பண்ணிட்டல லாஸ்டா இருக்க adjunct லாஸ்டா என்ன போதுமானது. இப்ப பாருங்க passive voice மாதிரி object comes first பாருங்க. Your shirt must இந்த must பேஸ் பண்ணிக்க must be the washed V3 washed by you becomes you அங்கன இருக்கிற adjunct neatly இருக்குது லாஸ்டா neatly இருக்கு. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. fifth example பாரு, they will finish the work tomorrow. இங்க பாருங்க பாப்போம் subject they will finish the verb, the work object, tomorrow the adjunct. நம்ம யூசுவலா என்ன வரும் ஆக்டிவ் passive voice மாத்தறதுக்கு object comes first, object இருக்கு the work, will இருக்குது will அப்ளேஸ் பண்ணுங்க will be v1 change into v3 finished v3 finished by they now மாறும் them. tomorrow adjunct இருக்குது tomorrow becomes tomorrow அவ்வளவுதான், மாறவே மாறாது. இதுதான் ஓகே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். now we move to future perfect tense. future continuous tense என்ன பண்ணுதா ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றவே முடியாது. அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய future perfect tense. future perfect tense உடைய ஸ்ட்ரக்சர் இருக்கட்ட ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் subject will have plus v3 and subject will have plus v3 object. passive voice உடைய ஸ்ட்ரக்சர் என்னக்க object யூசுவலா இருக்கும் object come first, will have இதோட பார்த்தோம் been அப்படினு சேர்க்கறோம். இங்க ஃபார்முலா will have been plus v3 by with subject. இதுதான் passive voice ஸ்ட்ரக்சர். once the remedy passive voice object come first, will have been plus v3 by subject. இதுதான் passive voice structure. now we move to example. first example பாருங்க, I will have sent an email. I இங்க பாருங்க will have plus v3 இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க subject I will have plus v3 object பாருங்க an email. இது நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் passive voice மாத்துவோம். இந்த ஃபார்முலா படி object comes first, object இருக்கு an email இங்க பாருங்க will have இதோட என்ன சொல்றேன் been சேர்த்து அப்படியே எழுத போறோம். இங்க v3 ஆல்ரெடி கொடுத்திருப்பாங்க क्वेश्चनல, அந்த v3 அப்படியே நம்ம எழுத போறோம், மாத்த தேவையில்லை. will have been sent becomes sent by I changes into me. இதுதான் passive voice. second example பாருங்க, the children will have seen the show. இங்க subject பாருங்க general noun கொடுத்திருப்பேன், subject பார்த்தீங்கன்னா the children, verb will have seen தான் verb, object the show. so active voice passive voice மாத்துறதுக்கு எது முன்னாடி வரும்னா யூசுவலா object comes first, object என்ன இருக்குது the show will have seen will have இது பார்த்தீங்கன்னா ஒரு beenன்ற ஃபார்முலா நம்ம ஆட் பண்ண போறோம். been அதாவது v3 எதுன்னு பார்ப்போம், seen by இங்க என்னங்க போன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல pronoun இருந்தது, செகண்ட் எக்ஸாம்பிள் noun இருக்குது, noun மாத்தவே தேவையில்ல, அப்படியே என்ன போதுமானது the children. let us move to third example. she will have finished her work. இங்க என்ன சப்ஜெக்ட் she subject, verb will have finished, object her work.
ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் செகண்ட் பண்ணுறது ஆப்ஜெக்ட் கம் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன her work will have இது பக்கத்தில் பீன் அப்படின்ற ஃபார்ம் நம்ம சேர்க்க போகிறோம் பீன் V3 இங்கே கூடிய ஃபினிஷ்டு அப்படியே ஃபினிஷ் செய்ய போகிறோம் பை இங்கே ப்ரொனவுன் பாருங்க ஷி என்ன மாறப்போகுது ஹருன்னு மாறப்போகுது தட்ஸ் இட் இவ்வளோதான் இதுதான் மெயினாக இருக்கக்கூடிய ஃப்ரம் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய 4 டென்ஸும் என்ன பண்ண முடியாது ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பேசிவ் வாய்ஸாக மாற்ற முடியாது இதுக்கப்புறம் வரக்கூடிய எப்போதுமே எக்ஸ்ட்ரா டைப் இருக்குது எக்ஸ்ட்ரா டைப்பு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ